அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் தமிழ் சேனலில் புதினா தண்ணீரின் நன்மைகளை பார்ப்போம். புதினா ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகையாகும். ஆனால் நாம் அதை உணவின் வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம். வெயில் கொளுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உடலில் உள்ள நீர்ச்சத்தின் அளவு குறைந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். உடலில் ஆற்றலும் வேகமாக குறைந்து வருகின்றது. எனவே உடலின் ஆற்றலை தக்க வைக்கவும் நீர்ச்சத்தை அதிகரிக்கவும் உடலின் வெப்பத்தை குறைக்கவும் ஒரு அற்புதமான மருந்து இந்த புதினா தண்ணீர். இந்த புதினா தண்ணீரை நம் குடிப்பதன் மூலமாக நீங்கள் நினைத்திராத அளவில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்போது இந்த புதினா தண்ணீரை எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் சிறிது புதினா இலைகள், எலுமிச்சை துண்டு, வெள்ளரிக்காய், சிறிது தட்டிய இஞ்சி, சிறிதளவு உப்பு சேர்த்து நன்கு கலந்து ஃப்ரிட்ஜில் வைத்து வேண்டிய நேரத்தில் குடிக்கலாம். இந்த புதினா தண்ணீரின் நன்மைகளை பார்ப்போம். இந்த புதினா நீரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளதால் இவை செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. கர்ப்பிணிகள் காலையில் சந்திக்கும் சோர்வை இந்த புதினா நீர் தடுக்கும். குமட்டலும் குணமாகும். கோடையில் தான் அனைத்து விதமான நோய்களும் பரவும். கடைகளில் விற்கும் பானங்களை குடிப்பதற்கு பதில் வீட்டில் தயாரித்த இந்த புதினா நீரை குடித்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலுக்கு நல்ல பாதுகாப்பு படலமாகவும் இருக்கும். முகப்பருக்கள் வராமல் தடுக்கும். சருமமும் பொலிவு பெறும். மேலும் உலர்ந்த புதினா கீரையை பொடி செய்து பல் துலக்கினால் பல் தொடர்பான அனைத்து நோய்களும் உடனே குணமாகும். பல் ஈறுகளும் பலம் பெறும். தினமும் காலையும் மாலையும் தேயிலை தூளிற்கு பதிலாக புதினா தூளை பாலில் சேர்த்து கொதிக்க வைத்து தேநீர் தயாரித்து அருந்தினால் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியமும் ஏற்படும். புதினா சளியை முறிக்கக்கூடிய சிறந்த மூலிகை பொருள். இந்த புதினா நீரை குடிப்பதன் மூலம் சுவாச பாதைகள் சுத்தமாகி சுவாசிப்பதில் உள்ள பிரச்சனைகளும் அகலும். முக்கியமாக இந்த பானம் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் புதினாவை நீர் விடாமல் அரைத்து வெளி உபயோகமாக பற்று போட்டால் தசைவலி, நரம்பு வலி, தலைவலி, கீழ்வாத வலிகளின் வேதனைகளும் குறையும். இந்த புதினாவை நம் வீடுகளில் எளிதாக வளர்க்கலாம். இந்த புதினாவில் உள்ள இலைகளை பயன்படுத்தி விட்டு தூர எரியும் தண்டுகளை தொட்டி மண்ணில் ஊன்றி வைத்தாலே போதும். நம் கை கெட்டிய தூரத்தில் புதினா இலைகள் கிடைக்கும். இந்த புதினா இலைகள் அனைத்துக்கும் தீர்வு தரும் ஒரு உன்னத மூலிகையாகும். எனவே அனைவரும் வீடுகளில் புதினாவை வளர்த்து நம் உணவில் சேர்த்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.